ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் சொற்கள் இணைப்பு பகுதி 6 அதுதான் பார்க்க போகிறோம். இடதுபுறம் சில சொற்கள் இருக்கும், வலதுபுறமும் சில சொற்கள் இருக்கும். வலதுபுறம் இருக்கக்கூடிய சொற்கள் மாறி மாறி இருக்கும். அதை இடதுபுறம் இருக்கக்கூடிய சொற்களோட இணைக்கணும், சரியான சொல்ல பொருத்தணும். அதுதான் சொற்கள் இணைப்பு. இன்று நம்ம பார்க்கக்கூடிய பகுதி 6. இன்று முதலாவதாக உங்களுக்கு வினாக்கள் கொடுக்கப்படும், இறுதியில் விடைகள் கொடுக்கப்படும். வினாக்கள் கொடுக்கப்பட்டுள்ள வினாக்களை வைத்து விடைகளை கண்டுபிடித்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸ்லையும் எழுதி அனுப்பலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கண்டுபிடிச்ச விடைகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு இறுதியாக விடைகள் கொடுக்கப்பட்டுள்ளது, அதில் போய் நீங்கள் சரிபார்த்துக்கலாம். பகுதி 6 சொற்கள் இணைப்பு பார்க்குறதுக்கு முன்பாக மறக்காமல் நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் ஒன்று வரும். அந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம மேக் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் கண்டுபிடிக்க விடைகளை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டாக எழுதிருக்குங்க. வாங்க பகுதி 6 சொற்கள் இணைப்பு பார்க்கலாம். இன்று நாம் சொற்கள் இணைப்பு பகுதி 6 அதற்குரிய வினாக்களை இப்பொழுது பார்க்கலாம். இடதுபுறமாக சில சொற்கள் கொடுக்கப்பட்டுள்ளன, வலதுபுறமாக வரிசையாக சில சொற்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. இடதுபுறமாக இருக்கக்கூடிய சொற்களை அதற்கு பொருந்தக்கூடிய வலதுபுற சொற்களுடன் இணைக்க வேண்டும். அதுதான் சொற்கள் இணைப்பு. இன்று நாம் பார்க்கக்கூடிய சொற்கள் இணைப்பு பகுதி 6. உங்களுக்கு விடைகள் தெரிந்தால் அதனை நீங்கள் கமெண்ட் பாக்ஸிலும் எழுதி அனுப்பலாம். நீங்கள் கண்டுபிடித்த விடைகளை சரிபார்த்து கொள்வதற்கு இறுதியாக விடைகள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளன. அந்த விடைகளுடன் உங்கள் விடைகளையும் ஒப்பிட்டு பார்க்கலாம். சொற்கள் இணைப்பு பகுதி 6 அதற்குரிய வினாக்களை பார்க்கலாம். பூரி, முதல் சொல் பூரி, அதற்கு நேர் எதிராக அமைந்துள்ள சொல் மாவு. அடுத்த சொல் பொங்கல், அதற்கு நேராக அமைந்துள்ள சொல் ரவை. அடுத்த சொல் இட்லி, அதற்கு நேராக அமைந்துள்ள சொல் உருளைக்கிழங்கு. அடுத்த சொல் உப்புமா, அதற்கு நேர் எதிராக அமைந்துள்ள சொல் மிளகு. இந்த 4 சொற்களும் மாறி மாறி பொருந்தியுள்ளன. அவற்றை சரியான வரிசை முறையில் பொருத்த வேண்டும். அப்பொழுது நமக்கு விடை கிடைக்கும். மீண்டும் ஒரு முறை வினாக்களை பார்க்கலாம். பூரி, மாவு. அடுத்த சொல் பொங்கல், ரவை. அடுத்த சொல் இட்லி, உருளைக்கிழங்கு. அதற்கு அடுத்ததாக அமைந்துள்ள சொல் உப்புமா, அதற்கு நேர் எதிராக அமைந்துள்ள சொல் மிளகு. இங்கு கொடுக்கப்பட்டுள்ள அனைத்து சொற்களும் உணவு வகைகளை குறிக்கக்கூடியது. இடதுபுறம் இருக்கக்கூடிய 4 சொற்களும் உண்ணும் உணவு வகைகளை குறிக்கக்கூடியது. வலதுபுறம் இருக்கக்கூடிய 4 சொற்களும் அது சார்ந்த அது பொருந்தக்கூடிய சொற்களாக அமையக்கூடியது. முன்பு கூறியதைப் போன்று விடைகள் தெரிந்தால் உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்புங்கள். இந்த வினாவிற்குரிய விடைகளை இப்பொழுது நாம் பார்க்கலாம். நண்பர்களே, இதுவரையில் நாம் சொற்கள் இணைப்பு பகுதி 6 அதற்குரிய வினாக்களை பார்த்தோம். இப்பொழுது ஒவ்வொரு வினாக்களுக்குமான விடைகளை பார்க்கலாம். நீங்கள் கண்டுபிடித்த விடைகளை கமெண்ட் பாக்ஸிலும் எழுதி அனுப்பலாம். இதுவரையில் நாம் சொற்கள் இணைப்பு பகுதி 6 அதற்குரிய வினாக்களை பார்த்தோம். இப்பொழுது ஒவ்வொரு வினாக்களுக்குமான விடைகளை பார்க்கலாம். முதல் சொல் பூரி.
அதற்கு நேர் எதிராக அமைந்துள்ள விடைச்சொல் உருளைக்கிழங்கு. பூரி என்ற ஒரு உணவு வகைகளில் உருளைக்கிழங்கு என்ற ஒன்று பொருந்தக்கூடிய சொல்லாக அமைகிறது. அடுத்த சொல் பொங்கல். பொங்கல் என்ற சொல்லுக்கு இணையாக பொருந்தக்கூடிய சொல்லாக அமைந்துள்ள சொல் மிளகு. பொங்கல் வகைகளில் மிளகு பொங்கல் என்பது ஒரு வகை, எனவே அது பொருந்தக்கூடிய சொல். அடுத்ததாக இங்கு கொடுக்கப்பட்டுள்ள சொல் இட்லி. இட்லி என்ற சொல்லுக்கு இணையாக நேர் எதிராக அமைந்துள்ள சொல் மாவு. அடுத்ததாக இங்கு நாம் பார்க்கக்கூடிய சொல் உப்புமா. உப்புமா என்ற சொல்லுக்கு நேர் எதிரான விடைச்சொல்லாக அமைந்துள்ள அந்த சொல் ரவை. ரவையிலிருந்து நாம் உப்புமா செய்ய முடியும், எனவே அது பொருந்தக்கூடிய சொல்லாக அமைகிறது. இங்கு நாம் ஒரு சொல்லுக்கு இணையாக பொருந்தக்கூடிய சொற்களை கண்டுபிடிக்கும் பொழுது அது சார்ந்த பல்வேறு சொற்கள், சில சொற்கள் இருக்கலாம். ஆனால் அடுத்த வினாச்சொல்லையும் பார்த்து, அனைத்து வினாச்சொற்களையும் பார்த்து ஒரு சொல்லுக்கான சரியான சொல்லை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். ஏனெனில் ஒரு சொல்லுக்கு 2-3 சொற்கள் பொருத்தமான சொற்களாக அமையலாம். எனவே நாம் அனைத்து வினாச்சொற்களையும் முதலில் பார்த்து அதன் பின்பு ஒவ்வொரு விடைகளையும் பார்த்தால் ஒரு வினாச்சொல்லுக்கான சரியான அந்த விடை நமக்கு கிடைக்கும். விடையை நம்மால் கண்டுபிடிக்க இயலும். எனவே வினாச்சொல் அனைத்தையும் முழுமையாக பார்த்த பின்பு விடைச்சொற்களையும் பார்த்தால் ஒரு வினாச்சொல்லுக்கான சரியான விடைச்சொல் நம்மளால் கண்டுபிடிக்க இயலும். மீண்டும் ஒரு முறை பகுதி 6 சொற்கள் இணைப்பு, அதற்குரிய விடைகளை இங்கு நாம் பார்க்கலாம். பூரி உருளைக்கிழங்கு, பொங்கல் மிளகு, இட்லி மாவு, உப்புமா ரவை. இன்று நாம் சொற்கள் இணைப்பு பகுதி 6 அதற்குரிய வினாக்களை முதலில் பார்த்தோம், இறுதியாக விடைகளையும் பார்த்தோம். மீண்டும் இது போன்ற ஒரு அருமையான வீடியோவில் நாம் சந்திக்கலாம். விடைகள் எளிமையானதாகத்தான் இருந்திருக்கும். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.